நான் சொன்ன மாதிரியே வீடு மாதிரி வந்துட்டு அதுக்கு முதல் இப்படி நுழையோ வாங்கோ 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 உள்ளுக்க நின்றா ஒரு காடு மாதிரி தான் இருக்கு இங்க. ஹலோ வணக்கம் எல்லாரும். நான் இப்போ எங்க நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு திடீரெண்டு வெயில் இருந்துச்சு. கர்நாடகைக்கு பிறகு நல்ல வெயிலாக இருந்தோன்னு இதான் சான்ஸ் வந்து தோட்டத்துக்கு போய் எண்ணெய போகிறோம்டா வெங்காயம் வச்சுனாங்க. ஏற்கனவே பார்த்துனீங்களா தெரியும் அந்த வீடியோவில். நாங்கள் வெங்காயம் வச்சுனாங்க. அது இப்போ ஓரளவுக்கு வளர்ந்து வந்துட்டு, ஆனால் அது ஆகலும் முத்தக்கு முன்னும் ஆகலும் அது வளர்ந்து வர்றதுக்கு முன்னும் வட்டி எடுக்காட்டி கீழே இருக்கிற வெங்காயம் பெருசாக வராதாமன்னு கேள்விப்பட்டேன். அதனால் இப்போ இந்த வெயில் இருக்கிறதா இதாச்சாட்டு இப்போ வட்டி விட்டால் வடிவாக காய்ச்சி வந்துட்டு இப்போ போய் கொண்டிருக்கேன். அங்கே போய் பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதான் ட்ரெயின் ரோட். நார்மலாக இதில் இடத்துல நிற்கக்கூடாது. ஓகே, இவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் ட்ரெயின் ரோட்டை கடந்து போகணும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இன்ஸ்டா ஸ்டோரி போடுறேன்னு அது போடுறேன்னு இது போடுறேன்ட்டு ட்ரெயின் ட்ராக்ல போய் நிற்கக்கூடாது. ஓகே, மார்னிங் நிற்கிறேன்டா. நான் தோட்டத்தாட்டிக்கு வந்துட்டேன். தோட்டத்தில் இப்போ நான் கூட புல்லு முளைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பிறப்பேன் இந்த வட்ட வடி நடந்து இப்போ நான் புல்லு முளைச்சிட்டு எல்லாம் வேலியெல்லாம் அப்படியே பச்சை கலராக வந்துருக்கு. இப்போ நான் இதை திறந்து விட்டு போவோம். இதுல என்ன ஆடி கிடக்குறாங்க? அப்பிள் காய் தெரியுது. இது உருளைக்கிழங்கு தெரியுது. இது உருளைக்கிழங்கு. இது அந்த ஏதோ ஒரு வகை. என்ன இது? இது செல்தரன்னு சொல்றேன் நினைக்கிறேன். ஒரு இல்லை பார்க்கலாம். இப்ப இதுக்குள்ள என்ன நிக்குதுண்டா ஏதோ நிக்குதுன்னு எடுத்துக்கோவா. இது பூசணி. புத்தலந்து எப்படி வந்துட்டு எவ்வளவு அரும்பு இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு அரும்பு இருக்கு தெரியுது. இது அந்த அந்த இது மூட்டன் ஊண்டின தடிகள் எல்லாம் வளர்ந்து வந்துட்டு அதெல்லாம் பேர் விட்டு வந்துட்டு தடி ஊண்டின வந்து வக்கியா கிடக்கு. எவ்வளவு எறும்பு எறும்பு தெரியுது. அச்சு எறும்பு. இவ்வளவு எறும்பு வந்துட்டு. இது என்ன தெரியுமா? ஐயா இது என்ன தெரியுது? உருளைக்கிழங்கு புல்லு இது அந்த மரங்கள் எல்லாம் முளைச்சிட்டு வந்து தட்டு இது வக்கை கண்டு கொண்டு வந்து வச்ச நாட்டின மரங்கள் எல்லாம் தானா முளைச்சு வந்துடுச்சு. வேறெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த வக்க நேரத்துக்கு கண்டு வந்து பிடிங்கி விட்டுலாம். ஓகே, இது பச்சை நிறமா வச்சுட்டு போனது இப்ப என்ன நடக்குது? நீலமாயிருச்சு. இது சேர்க்கிற அடுத்த வருஷத்து இது அறியலாம். இது என்னண்டு பாத்தீங்கன்னா இது பாவக்காய் தெரியுது. ஒன்று தான் தருவீங்க. இது பட்டு போச்சு. இது இதான் நிக்குது. இது வந்து நட்ட மரங்க முளைச்சி இப்புறம் வந்து போகுது. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பெஷலான ஐட்டம் ஒன்று காட்டப்படுது. மெயின் ஐட்டம் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று. அது என்னது பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரி வச்சது பழத்து வந்துட்டுது. ஆனால் நாங்கள் வந்து கவனிக்காம விட்டபடி எங்க பழம் எல்லாம் இது என்ன வரை வந்துட்டு பார்த்தீங்களே அப்படி இதை சாப்பிட்டு ஒரு மிருகம் சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு. ஆனால் இங்கே என்ன கொஞ்சம் கிடக்குங்க வேறு இப்படி நாங்கள் மெத்த போட்டு விடணும். ஏதோ ஒரு மிருகம் சாப்பிட்ருக்கு. இதெல்லாம் இயற்கையாக முடிஞ்சு ஒன்றும் மறந்தடிக்கிறது தானே. ஆனால் என்ன சாப்பிட்டு இது அடுத்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல ரெண்டு கிடக்கு.
இது இங்கே இப்போ பிடுங்கினது உடனே இதை கொண்டு வீட்டை தான் சாப்பிடணும். இப்போ கடைக்கு போட்டு தான் சாப்பிடணும். இது ஏதோ ஒரு மிருகம் சாப்பிட்டு இது டக்கிட்ட வீட்டை போய் கொண்டு போங்க. இதான் மிளகாய் கண்டு வச்சு ஒரு வளர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக பூர்க்க வலிக்கிட்டுது. இதுக்குள்ள இந்த மிளகாய் கண்டு திறந்து விட்டுருக்கணும். சரி, ஓகே, பரவாயில்ல, அது சரியாகும். இதுல எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல வச்சுட்டு அடுத்த வருஷம் வாங்க. இங்கே இதெல்லாம் மிளகாய் கண்டு வளர்ந்து வந்து இந்த குட்டி மிளகாய் கண்டு வேற இல்லை, பெருசாக வச்சது மட்டும் இதில் பூ வந்துட்டுது. இது எடுத்து விட்டுருணும். இங்கே அதை நட்டு விட்டது எப்படி முளைச்சிட்டு பாதுகாப்புக்காக நட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தக்காளி என்ன வளர கிடக்கு, சும்மா அடி வச்சு கட்டி கிடக்குது. ஆனால் வளர்ந்து வந்தோன்னா தெரியும் என்ன வருது. அதே மாதிரி இது கத்தரியும் இப்போ கத்தரி எல்லாம் இப்போ வளர்ந்து வருது. இந்த இதெல்லாம் ஒக்கியாக கிடக்குல, நான் எதிர்பார்க்கல. இந்த கத்தரி பூத்து கிடக்குது, பார்த்தீங்களா? கத்தரி பூத்துட்டு வருது. ஞாபகம் இருக்காது, நாளா பிரிச்சு நட்டாங்க. இதான இந்த சுவத்த கோவா. இது இப்ப பாத்தீங்கன்னா என்ன செய்து கொண்டிருக்கிறோம்டா, ஆளும் பேருமா பார்த்து வளர்ந்த வெங்காயங்களை வெட்டி கொண்டிருக்கோம். புல்லு பிடுங்குறது, அதே மாதிரி பதப்படுத்துறது, அப்படியான வேலையா நடக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வேறுங்க எவ்வளோ பூ பிடிச்சி வளர்ந்துட்டு, இதில் வளர்ந்துடாக்கு, இதில் வளர்ந்துடாக்கு. இது கொஞ்சம் இது பெரிய வெங்காயம், அது குட்டி வெங்காயம். இதுதான் தக்காளிக்கு போட்ட வீடு படர விடுறாக்கு. 4 தடியை வச்சு கட்டிக்கிட்டாக்கு. தக்காளி என்ன காய்க்கிற அளவுக்கு நெஞ்சூரிய மழை இன்றைக்கு தான் பெயர் இருக்குது. இன்றைக்கு தான் பெயர் இருக்குது. மற்றபடி ஒட்டியே மழை இன்றைக்கு 4 இளமைய மழையால தான் இது ஒன்றும் பெருசாக வரையிட்டு. பெருசாக வச்சது இன்றைக்கி இதில் கடையில் பண்ணிவிடுது. நாங்களாம் முளைக்க போட்டு வச்சு சின்ன ஒன்றும் வளரலைஞ்சு இல்லையெல்லாம் கலர் அடிச்சுட்டு வளர வேண்டி ஒன்றும் வளரவில்லை. ஏன்னா மழை காரணம், ஓவர் மழை. வேண்டி வச்சதுல அளவு நல்லா நினைக்கு, நாங்களாம் வச்சதுல எல்லாம் மஞ்சள் அடிச்சு போயிருக்கு. என்ன வளரும். இதுக்குள்ள நிற்கிறது பீன்ஸ் நினைக்கிறது, இந்த பைத்தங்க வேறு பீன்ஸ் இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்க. பீன்ஸ் இதுக்குள்ள புல்லு மேடக்கு. என்ன புல்லு? கீரையோ? கீரை இந்த பக்கத்துல எவ்வளவு பூ போட்டு வளர விடு பாத்தீங்கன்னா, எவ்வளவு அழகா இருக்கு, அம்சமா இருக்கு, நல்ல வெதரும் நல்லா இருக்கு. இப்ப என்ன செய்ய போறோம்? அறுவடை செய்ய போறோம். அறுவடை என்ன இது வெட்ட போறேன். என்ன மாதிரி வெட்டுறேன் பாருங்க. ஓகே, இங்கே இப்படியே பிடிச்சி கீழோட வட்டியாச்சு. இங்கே இதுல பூச்சிகள் இருக்கு தெரியுது. இங்கே குட்டி குட்டி இது நத்தை. அப்படி பெருசா வந்தது மட்டும் பார்த்து வெட்ட போறோம். இப்படி பூ வந்ததான் பட்டணும். மற்ற சின்ன மீன் வெட்டக்கூட மேல பூ வந்துடாக்கு, அதை மட்டும்தான் பட்டணும். எப்படி வெட்டுறேன்னு வரும். அடிக்கிட்டு விடாது இவ்வளோதான். இப்படி இப்படி பார்த்து வெட்டாங்க. நீங்கன்னா இதான் வெட்டி கொண்டிருக்கிறேன்னு இப்படி எல்லாம் வெட்டுறேன். இப்படி பெருசா நிற்கிற நடுவில் பூ வந்து அதை மட்டும் இதை மட்டும் வெட்டி எடுக்கணும். புல்லா வெட்டினா கூடாதான். நான் புல்லாண்டு முழுசா மொத்தமாக வட்டி எடுக்கணும். தொடக்கத்தில் வட்டி விட்டேன். இப்போதான் இது மட்டும்தான் பார்த்து விடணும். இப்போ கிட்டத்தட்ட வட்டி முடியுது. இதுக்குள்ள நிற்கிறது ஏன் பூக்கு இல்லைன்னா அது பெரிய வெங்காயம். இதுக்குள்ள நிற்கிறது அந்த குட்டி வெங்காயம், ரோஸ் கலரில் இருக்கும் வெங்காயம், ஒரு சிவப்பு கலரில் வர்ற இலங்கையில் இருக்கிற வெங்காயம். இலங்கையில் நம்ம நாட்டில் இருக்கிற வெங்காயம். அதுக்கு இப்படி தான் வட்டி எடுக்கணும். எது பெருசாக இருக்கோ அதை மட்டும். அடுத்து புல்லு வேணா பாருங்க. இதெல்லாம் புல்லு, இதெல்லாம் நின்றா இது இந்த சத்தெல்லாம் எடுத்துடும். இப்போ பார்த்து பிடுங்கி விடும். இங்கே மேலே பாருங்க, ஹெலிகாப்டர் சும்மா ட்ரைனிங் ஃப்ளைட் போகுது. இதெல்லாம் பழகிறது குட்டி ஃப்ளைட்.
கண்ணால் இந்த கண்ணாடி தோட்டத்துக்கு போயில இப்படி வந்துக்கிட்டு இதான் கண்ணாடி தோட்டம். பப்ரிக்கா வச்சுருக்கு, வெங்காயம் கொஞ்சம் வச்சிருக்கு, கோவா வச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்கோவாவோ அது வளர்ந்துல இருக்கு. முட்டைக்கோவா இங்கே கட்டி விட்டு தெரியுதான் தெரியா கட்டி விட்டு இருக்கு. இதான் அந்த சாதர். இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி கண்டுகள் வச்சுருக்கு. இதுவும் கோவா தான் போல, ஆனால் என்ன வளர இல்லை. அவ்வளோ எனக்கு இல்லை. எவ்வளோ டெம்பரேச்சர் ரெண்டு பார்க்கலாம், ஆனால் எனக்கு இப்போ பார்க்க தெரியாது. இங்கே குளவிகளுக்கு வீட்டை பார்த்தீங்கன்னா குளவிகள் வந்து இருந்துட்டு போகிறாங்க வீடு. இதுக்கெல்லாம் பொருள்கள் வச்சுருக்குறேன். இதை ஒன்றா பூட்டி கொண்டு விட்டேன்னா விட்டு போகலாம். வீட்டில் தண்ணி பூட்டி போட்டு இதுக்குள்ள திறப்ப வச்சுட்டு போகணும். உங்களுக்கு ஒன்று காட்டுறேன்னு சொன்னானே இல்லை, ஒன்று காட்டுறேன்னுண்டு, அதை காட்டுறேன் போகிறோங்கோ. இங்கே யாருங்க பக்கத்து தோட்டத்தில் எவ்வளோ படிப்ப ஒரு மலர் மலர்ந்துருக்கு. அதில் தேனி வண்டு ஒன்று உடுக்க இருக்கு மேலே. உங்களுக்கு ஒன்று காட்டுறேன்னு சொன்னானே இல்லை, ஒன்று வளர்ந்த ஒன்று அதுக்குள்ளே போய் காட்டுவேன்ண்டு. இதோ பாருங்க, நான் போன வடக்கே கொடுக்க சொன்னேன். இது அப்பா குளித்து வந்து கொண்டு இருந்தா ஃபுல்லாக வந்தோடனே வீடு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, நான் சொன்ன மாதிரியே வீடு மாதிரி வந்துட்டு. அதுக்கு முதல் இப்படி நுண்ணி வரும். வாங்கோ 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 வாங்கோ. உள்ளுக்க நின்றா ஒரு காடு மாதிரி தான் இருக்கு. இங்கே குருவிக்கு வீடு கட்டி வச்சிருக்கு. மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வளர்ந்துட்டு. இந்த கரை பக்கம் தான் கொஞ்சம் இடைவெளி தெரியுது. மற்றபடி எல்லாம் முழுமையாக வளர்ந்து வீடு மாதிரியே இருக்குது. வேலை செய்து மட்டும் இந்த குத்தியில் வந்துருக்கு. ஆனால் இப்போ கவனமாக இருக்கணும். இதில் ஓட்டுடாது குழாவிக்கிற வந்துருக்கிறோம். அப்படிதான். எப்படி இருக்கு? கமண்டு நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. கமண்டு இல்லை, குழுண்டு குளிர்ச்சியாக இருக்குது. நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வர போகிறேன். இன்றைக்கு இப்போ சத்தம் கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் மேளம் பாய்ச்சி கொண்டிருக்கணும். மேளம் மாதிரி அதான் அந்த அதில் தெரியுது 2 பேர் இருக்கணும். மேளம் பாய்ச்சி இங்கே இதில் பூக்கள் எல்லாம் ஆடிதான். இது ஏனண்டா மரக்கறிகளுக்கு இடையில இது வைக்கிற ஏனண்டா இது இந்த கூடாத இன்செக்ட்கள் இருக்குல்ல, கூடாத நாசம் விளைவிக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் அவைய இப்படி உயரமும் பதிவுமா வச்சா அவைய பேக்காட்டலாம். பேக்காட்டி திசை திருப்பலாம்ட்டாக்காக தான் இப்படி இதில் பார்த்தீங்கன்னா பூக்களை வச்சிருப்போம், பழங்களை வச்சு எல்லாத்தையும் கூட உயரமானது பதிவானதுண்டா பாதிப்புக்குறவா இருக்கு. இயற்கையாக வர பாதிப்பு, இயற்கையாக இந்த சின்ன சின்ன பூச்சிகளில் இருந்து வர பாதிப்பு குறைக்கலாம்ட்டாக தான் இப்படி சில பேர் இப்படி எல்லாத்தையும் ஒரே ஏதாச்சும் எடுத்துங்களா. நாங்கள் இப்போ தனித்தனியாக வச்சுக்கிறதாடி அவே ஒன்றா செய்வோம். ஒன்றா எல்லாத்தையும் ஒதுக்குது. அதான் மேளம் அடிச்சுக்கிட்டு இனி வந்த வேலை முடிஞ்சுட்டே வெட்ட வண்டியை வெங்காயத்தார் வட்டியாச்சு. வட்டி போட்டு நாங்கள் இப்போ வீட்டு போக போகிறோம். பார்த்த வைக்கணும்.